அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் பட இயக்குனர் சத்யபதி, டோம்னிக் அருண் இயக்கத்தில் கல்யாணி ஹீரோயினாக நடித்து மலையாளத்திலேருந்து தமிழில் டப் பண்ணி கலக்கி கொண்டு இருக்கிற படம் லோகா. இந்த படத்தை நம்ம கொஞ்சம் லேட்டாக பார்த்தோம் சூழ்நிலைகள் காரணமாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை லேட்டாக பார்த்தா கூட பேசணுன்றதுக்கு உண்டான தாக்கம் என்னென்னா, ஒரு படத்துக்கு ஒரு திரைக்கதை, டைரெக்ஷன், கதை, வசனம் இதில் நாலுத்தில் எதனா ஒன்று வீக்காக இருக்கும். இல்லை அப்படியே எல்லாமே அமைஞ்சால் ஒளிப்பதிவு வேறு மாதிரியான சுச்சுவேஷனில், செட்டு, சாங்ஸில், அந்த மாதிரியான மியூசிக் எஃபெக்ட்ஸில் இதில் எதனா ஒன்று கொஞ்சம் மைனஸாக இருக்கும். பட் இந்த படத்தில் 8 டிபார்ட்மெண்ட்டும் சூப்பராக ப்ளஸ்ஸாக இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. பழைய புராணங்கள், இதிகாசங்கள் இருக்கிற கதையை இந்த காலத்தில் கனெக்ட் பண்ணி அதுக்கு இது ஈக்குவலாக மேட்ச் பண்ணியிருப்பார் இயக்குனர். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுவார். அந்த ஓப்பன் பண்ணுற விதமும் சரி, மர்டர், அது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணுற அந்த லேடி கல்யாணியோட இன்ட்ரொடக்ஷன் சீனாக இருக்கட்டும், அவங்களுடைய லுக்காக இருக்கட்டும், அதுக்கு ஈக்குவலாகவே சாண்டி மாஸ்டருடைய லுக்கும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். படத்தை ஒரு த்ரில்லர் படமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அதுக்குண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைக்கிறாங்க பார்த்தீங்களா மலையாளத்தில். அந்த பிளாட்ஃபார்மை இவங்க ரொம்ப சூப்பராக அமைச்சிருக்காங்க. 2.5 மணி நேரம் படம் போகிறதே தெரியாது. இன்னொன்று, ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அந்த கார் ஹீரோவை மோதும்போது அந்த ஹீரோயின் பட்டுன்னு தள்ளி விடுவா. அந்த தள்ளி விட்டோடனே அந்த பூனையை தூக்கி போகிறது அந்த ஸ்டில் பிளாக்கில் ஸ்லோவாக எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோ அந்த ஆட்டோவில் உட்காருவார். ஒரு டைட் ஷாட்டில் உட்கார வைப்பாங்க. அது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். சாண்டி மாஸ்டர் ஃபைட் பண்ணும்போது சன்லைட் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அது அழகாக இருக்கும். ஆர்ட்டாண்ட அந்த ஹீரோயின் கத்தி எடுத்துகிட்டு போகும்போது வீக்னஸ் ஆர்ட்டு தானா அப்படின்றதெல்லாம் யூகிக்க முடியாத இடத்துக்குள்ளே லிமிட்டடான வசனங்கள். ஒவ்வொரு ஷார்ட்ஸும் எடிட்டிங்க்கு எது தேவை, ஆர்ஆருக்கு எது தேவை, சைட் எஃபெக்ட்டுக்கு எது தேவை, இதையெல்லாமே இயக்குனர் பக்கா பிளானில் பண்ணதுனால தான் இந்த படம் இந்தியா லெவலில் பேசப்பட்டிருக்கு. இன்னொன்று, இந்த பர்த்டே சுச்சுவேஷனில் ஒரு சீன் பண்ணியிருப்பார் டைரக்டரு. அதை நம்ம பாராட்டியே ஆகணும். ஹீரோயின் எதிர்பார்க்காத இடத்துல ஹீரோயின் உள்ளே வருவாங்க ஒயிட் ட்ரெஸ்ஸில். அப்போ ஒரு அம்மிங் கொடுத்துருப்பார். அந்த சாங் பார்த்திங்கன்னா பர்த்டேவுக்கும் அந்த அம்மிங்க்கும் சம்மந்தம் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு பழைய மோட்டிவேஷனில் அந்த டியூன் இருக்கும். ரொம்ப ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ண மாதிரியான டியூனு. அந்த டியூன் வந்த பிறகு, அந்த சாங்ஸ் வரிகள் உட்காந்த பிறகு அந்த பர்த்டே ஃபங்க்ஷனே ரொம்ப ஃபீலாக இருக்கும். அந்த எண்டில் சாண்டி மாஸ்டரை இன்சர்ட் பண்ணது, அவர் பேசிட்டு போகிறது, அந்த லுக்கை பார்க்குறது, ஹீரோயின் கையை மட்டும் மூடி ஒரு எமோஷ்னல் கொடுக்கறது, இதை பார்த்துட்டு சாண்டி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆக்ஷன் பிளாக். ரொம்ப க்ளோஸ்அப்பு, மிட்டாக இருக்கட்டும், எல்லாமே அந்த லோகாவுக்கு உண்டான எல்லா விஷயங்களையுமே அழகாக பண்ணி இன்ட்ரோல் கிட்டத்தட்ட வரும்போது ஒரு சின்ன பொண்ணு தான் முன்பிறவியில் கல்யாணி மாதிரி காமிச்சிருப்பார். அந்த போர்ஷன் பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணு எவ்வளோ ஒரு ஃபைட்டை, எவ்வளோ சுறுசுறுப்பாக, எவ்வளோ அந்த ரூப்பில் தொங்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா கூட தொங்குற மாதிரியே இருக்காது. அவ்வளோ டெக்னிக்கில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக யூஸ் பண்ணி கொஞ்சம் பிரம்மாண்டமான எடுத்திருக்காங்க. கம்மி செலவில்னு கூட சொல்லலாம். துல்கர் சல்மான் தயாரிப்பில் மிக சிறந்த படம் லோகா. இது இன்னும் 2 சாப்டராக எடுத்தாலும் சரி, 3 சாப்டராக எடுத்தாலும் சரி, இதே மாதிரி எடுத்தாங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா அம்சமே பொருந்தி ரசிக்கக்கூடிய ஒரு த்ரில்லர் மூவி லோகா. நன்றி, வணக்கம்.